அந்த இவங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? இந்த ஒரு மாசம் அமைதியாயிட்டாங்க. அமைதியா இருந்ததுக்கான மீட்டிங் நாளைக்கு நடக்கும். ஏன் அமைதியா இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு மாசம் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு எங்க தலைவருடைய கட்டளையில இந்த ஒரு மாசத்துல ஆனந்தன் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, செங்கோட்டையான் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, நாங்க என்ன செஞ்சுட்டு இருந்தோம், கட்சியில இருக்க ஒட்டுமொத்த மாவட்டத்துல செஞ்சுட்டு இருந்தது நாளைக்கு தெரியும். தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு ஒன்றிய செயலாளர், நகர செயலர், வார்டு செயலரோட மீட்டிங் நாளைக்கு நடக்க போகுது. மைக்ரோ லெவல் எந்த கட்சியில் இருக்க மாட்டேங்குது. இந்த ஒரு மாசம் என்ன செஞ்சங்கிறது நாளைக்கு தெரியும். உங்களுக்கு மீட்டிங்ல நாளைக்கு தலைவருடைய பேச்சுல தெரியும். அதனால உங்ககிட்ட மீடியா இருக்கு, நீங்க பேசுறது மட்டும்தான் யூடியூப்ல கேட்க முடியும். இதையெல்லாம் மக்களுக்கு தெரியும். 2011 ஒரு சேனல் வச்சுக்கிட்டு ஜெயலலிதா படுக்க பார்த்தாங்க. ஆனா ஒட்டு மொத்தமா ஜெயலலிதா வின் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இங்க 2011 ஸ்வீப் எலெக்ஷன் தலைவர் ஏற்படுத்துவார். எத்தனை கூட்டணி வேணா உருவாக்கிக்குவாங்க, எத்தனை கூட்டணி வேணா உருவாக்கிக்குவாங்க. ஆனால் தலைவர் இல்லாத கூட்டணியை யாராலும் மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. நான் ஓப்பனா சொல்றேன். 1967 ஒரு மிகப்பெரிய கட்சி அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி, பெரிய பாரம்பரியம், முதலமைச்சர் அவங்க தான், 40% ஓட்டு பேங்க் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு மக்கள் தெரிஞ்சது அண்ணாவை. ஏன்னா தலைமையைதான் மக்கள் விரும்புவாங்க. அப்படி ஒரு தலைமை எங்களுடைய தலைவர் இருக்கிறாரு. அவரை நம்பக்கூடிய அது நான் உதாரணமே சொல்லியிருக்கேன். தலைவர் பேசும்போது யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும், 5 கோடி பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க முதலமைச்சர் பேசும் பொழுது 300 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதுக்கு ஒரு கவர்மெண்ட், இதுக்கு ஒரு செய்தித்துறை, இதுக்கு ஒரு கட்சி, ஒரு ஐடி விங்கு, இதுல ஒரு செந்தில் பாலாஜி என்னன்னா ஓடுறாங்க. யாரும் ஆளை பிடிக்க ஓடலாம். 16 சேனல் அண்ணன் சொல்ற மாதிரி யாருதான் எந்த கட்சியில இருந்து வெளியே வருவாங்க. அப்போது கோழி பிடிச்சாங்க, கோழி பிடிச்சி எடுத்துருவாங்க. கோழி பிடிக்கிற கட்சியா திமுக மாறிடுச்சு. எங்கட திமுக இருக்காங்கன்னா அண்ணாவுடைய ஆதரவாளர்கள் கட்சியில கிடையாது. சரி, கலைஞர் எவ்வளவு விமர்சனம் இருந்தாலும் சமூக நீதி மேல நம்பிக்கை கொண்டவர், நம்ம தலைவருக்கு பிடித்தவர் தான் அவரு. ஆனா கலைஞரோட விசுவாசிகள் இன்னைக்கு கட்சியில கிடையாது. யார திமுக இருக்காங்கன்னு பார்த்தா திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய விசுவாசிகள், சேகர் பாபு அவர்களுடைய விசுவாசிகள். இதுதான் திமுக. அப்ப உண்மையான திமுக எங்க போச்சு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. உண்மையான திமுக டிவில வந்துருச்சு. இதுதான் உண்மை. நம்ம ஏன் தெரியுமா நமக்குன்னு ஒரு வீடு இல்ல, நீங்க திமுக வீடு, அதிமுக வீடு, பிஜேபி வீடுன்னு எல்லாரும் சொல்றாங்க. நமக்குன்னு ஒரு வீடு இல்லைன்னா உண்மையான திமுக டிவிக்கு மாறிடுச்சு. ஏன்னா மக்களுக்கு தெரியும் இந்த கோழி பிடிக்கிற கதை எதெல்லாம் புடிச்சு கொண்டு ஓகே இந்த இடத்துல ஒரு போட்டுட்டா ஜெயிச்சிடலாம். இதெல்லாம் பழைய கதை. பழைய கதையை தூக்கி போட்டாச்சு. பொங்கலை எப்படி போகியை போட்டோமோ அந்த போகி அன்னைக்கே உங்களுக்கு முடிச்சிட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. அதுல இந்த 30 நாள் நாங்க பாட்டிக்கு நாளைக்கு ஒன்றிய செயலாளர் மீட்டிங்க பக்காவா ஒரு கீழ இருந்து அடிப்படையில இருந்து நாங்க ஒர்க் பண்ணிட்டு நாளைக்கு மீட்டிங்ல என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஒர்க்ல பொழுது என்ன அமைதியா இருக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு ஒட்டுமொத்த 70,000 பூத்தோட இணைக்கக்கூடிய விழா நாளைக்கு இருக்கு. நாளைக்கு பார்த்தா தெரியும் டிவிகேவுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரியும், அடிப்படை என்னன்னா தெரியும், ஆளுன்னா என்னன்னு தெரியும். ஏன்னா இந்த இயக்கத்தோடைய அடிப்படை 30 வருஷம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சோ நாளைக்கு நடக்கிற மீட்டிங்ல அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரே பிரச்சாரம், இன்னும் அமைதியாயிட்டாங்க, தலைவர் அமைதியாயிட்டாங்க. இன்னும் உங்களை மாதிரி டெய்லி பேசி போர் அடிக்கிறதா இப்ப? எங்க தலைவர் பேசினால் அந்த பிரச்சனையை மக்களுக்கு கொண்டு போய் செய்யக்கூடிய செல்வாக்கு எங்க தலைவருக்கு இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு மக்களுடைய உணர்வு பூர்வமா இருக்காங்கிறது நாளையுடைய மீட்டிங் நமக்கு தெரியும். அதனால நீங்கள் வந்திருக்கக்கூடிய இடம் ஒரு குடும்பத்துக்கான இடமா இருக்கு. பதவிகள் கண்டிப்பாக பொதுச் செயலாளரும் தலைவர் அவர்களும் உங்களுக்கு கண்டிப்பாக மக்களுடைய சேவை கொடுப்பார். ஒருவேளை இல்லை என்றால் நீங்க கண்ணை மூடிட்டு வேலை செய்யுங்க. தலைவர் முதலமைச்சர் எக்கச்சக்கமான பதவிகள் இருக்கு. அதை பத்தி நம்ம கவலைப்படவே வேணாம். ஒரு தாண்டி நீங்க வந்துட்டீங்கன்னா, தலைவருடைய பாதுகாப்பு வந்துட்டீங்கன்னா, அடுத்த 40-50 வருஷத்துக்கான வாழ்க்கையை பத்தி நீங்க கவலைப்படவே வேணாம். அதை பாதுகாப்பு இந்த ஒரே கட்சியில தான் சாதியும் இல்லை, மதமும் இல்லை, ஆண் பெண் என்ற ஏற்றத்தாழ்வு இல்லை. அதுல உறுதியா சொல்றோம். தலைவர் அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறார்.
அதனால ரொம்ப உங்களுடைய முகத்தை பார்க்கும்போதே தெரியுது, சந்தோஷமா இருக்கு. இந்த கட்சி இணைப்புலாம் பார்த்தா தெரியும். ஆளு 10,000 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு 3000 பேர் சொல்லுவாங்க. இங்க இருந்து பார்த்தா இங்க இருப்பாரு கட்சி இணைப்புகளாளர் சேர்ந்தவங்க. அடுத்த நாள் பார்த்தா அதிமுக கட்சி இணைப்புல இருப்பாங்க. இந்த மாதிரி கட்சி இணைப்புகள் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக மாற்றம் இருக்கு. அந்த மாற்றத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு தலகர்த்தாவாக ஒரு கிரவுண்ட இறங்கி செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்களா நம்ம எல்லோரும் முன்னெடுப்போம்.